பிக் பாய் ஆயிட்டானே பிக் பாய் சொல்லி தெரியாம அலுமினியம் குக்கர் இது வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2 வீக்ஸ் மேலே. நான் இந்த ஷாப்பிங்லயே வாங்கின கொஞ்சம் காஸ்ட்லியான திங். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு. மோட்டிவேட்டடா ஃபீல் பண்றனோ அப்பெல்லாம் நான் பண்ற ஒரு விஷயம். ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். நமக்கு ஒரு சில நாள்லாம் ஒண்ணுமே பண்ண தோணாதுல்ல, அப்படியே பெட்லயே படுத்துட்டு இருக்கலாம், ஏஞ்சிக்க கூட தோணாது. ஸோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண டே தான் இது. பட் ஸ்டில் என்னோட லேசினஸை வந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அண்ட் என்னோட டேவை வந்து எப்படி ப்ரொடக்டிவா சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? சூப்பரா நிக்கிறானே பாப்பு, அழகா நிக்கிறானே. பப்பு பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி லேசியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் லிட்ரலி பெட்ல இருந்தே ஏஞ்சிக்க மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கறது இல்லை சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, அப்படிதான் என்னோட என்டையர் டேவே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் இப்போலாம் வந்து அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து சிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம லேசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம 24/7 நம்மளோட அட்டென்ஷன் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. இதுதான் மாம்ஸ் லைஃப், நமக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு ஆனப்புறம் நம்மளோட லேசினஸ்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம விட்டுட்டு வந்து தான் ஆகணும். ஸோ இப்போ கரண்ட்லி என்னோட லைஃப்பில் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுவும் நம்ம வந்து எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறோம் இல்லை சிக்காக இருக்கோம் அப்படின்னா தான் அன்னைக்குன்னு பார்த்து தான் குழந்தைங்க வந்து ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப கிளிங்கியாக நம்ம கூடவே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான் இன்னைக்கு. நான் வந்து லேசியாக ஏஞ்சி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கூட லேசியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் இன்னைக்கு பப்பு வந்து ஓவர் கிளிங்கியாக என் கூடவே உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணான். ஸோ இந்த மாம்ஸ் லைஃப் வந்துருச்சு, ஸோ மதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து லேசினஸை வந்து விட்டுட்டு தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் வந்து இதுக்கு டைம் ஆகும். பட் ஸ்டில் அந்த லேசினஸை விட்டுட்டு நம்ம ஏஞ்சி போய் நம்ம வேலையை பார்த்து தான் ஆகணும். நான் வந்து எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறனோ, ரொம்ப ரொம்ப லேசியாக இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் நான் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு லிப்ஸ்டிக் இல்லை என் ஹேர் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு என்ன நான் வந்து பார்த்துப்பேன். ஸோ இது மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஓகே நம்ம பிரைட் ஆகிட்டோம், ஸோ நம்ம டேவும் வந்து நெக்ஸ்ட் பிரைட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். ஸோ எப்போவுமே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், இன்றைக்குமே அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப லேசியாக இருக்குது, பட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க் வந்து இருக்குது, எழுந்திரிச்சு போய் தான் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களோட அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரெயின் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஓகே நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம், ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு வரும், கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ என்னோடய ட்ரிக் வந்து இதுதான். இப்போ வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ வீடியோவும் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் டிமார்ட் போயிட்டு வந்தப்போ நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்காக, மெயினாக வந்து கிச்சனுக்காக. இது வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2 வீக்ஸ் மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது நான் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. ஃபைனலி இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது. ஸோ என்னென்ன திங்ஸ் நான் வந்து டிமார்ட்டில் மெயினாக கிச்சனுக்காக தான் வாங்கினேன் அண்ட் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் மெயினாக நான் வந்து எதுக்காக இந்த திங்ஸ்லாம் இன்னும் நான் எடுக்கலை அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணலை, எனக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் இப்போ இதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் இதெல்லாம் எங்கே வைக்கிறது, என்னோடய கிச்சனில் தானே வைக்கணும். ஸோ என்னோடய கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும். அது மாதிரி நான் கிச்சன் டீப் க்ளீனிங்க்கெலாம் இறங்கிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும், மேபி 2 நாள் கூட ஆகலாம். ஸோ எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. அதனால நாளைக்கு பண்ணலாம் இல்லை நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போஸ்ட் பண்ணாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த அட்லீஸ்ட் வீடியோவாவது ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் இன்றைக்கி டிமார்ட்டில் என்னென்ன திங்ஸ்லாம் ஷாப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு இன்றைக்கி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.25 kgs.
ஸோ என்கிட்ட வந்து கிச்சனில் மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாஸ் ஜாரோட சைஸே வந்து 1 kg தான். அதுக்கு மேலே வந்து எனக்கு தேவைப்படல இத்தனை நாள். பட் இப்போ வந்து இது எதுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து அரைச்சா ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய ஜார்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு போனப்போ மிளகாத்தூள் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்கிட்ட கிளாஸ் ஜார்ஸ் இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு 2 ஜார் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 160 rupees. இந்த ஒரு 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 ஜாரோட ப்ரைஸ் வந்து 160 rupees. இது வந்து நல்லா தான் இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய ஷேப்ஸில் நிறைய டெக்ஸ்டர்ஸ்லலாம் கிளாஸ் ஜார்ஸ் வந்து நான் பார்த்தேங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும். சிம்பிளாகவும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ அதே தான் இதுவும். இது மாதிரி வந்து 2 ஜார் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து மிளகாத்தூளுக்கு, இன்னொன்று வந்து பாஸ்தாக்கு. பாஸ்தா வந்து நான் இப்போலாம் நிறையா வீக்லி ஒன்ஸ் வந்து பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும். பட் ஸ்டில் என்னோட ஃபேவரெட்ன்றனால வீக்லி ஒன்ஸ் வந்து பாஸ்தா என்னோட மெனுவில் ஆட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் அதை வந்து இப்போது வாங்குறதுனால அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவும் கண்டெய்னர் இல்லை. கொஞ்சம் பெருசாக நிறையா ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும்ல பாஸ்தானா. ஸோ அதுக்காக ஒன்று வந்து மிளகாத்தூளுக்கு, இன்னொன்று வந்து பாஸ்தா ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து செராமிக்கா இல்லை என்னன்னு எனக்கே தெரியல. இது செராமிக் இல்லைன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ஹெவியாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி மெலிசாக இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக்லாம் இல்லை. ஹெவியாக செராமிக் மாதிரியே ஹெவியாக இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோஸ்க்கெல்லாம் வந்து வேணும் அப்படின்றதுனால யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் இப்போ வீடியோவில் காட்டலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இது நல்லா இருக்குது. இந்த பவுல் கொஞ்சம் பெரிய சைஸாக. இது என்ன ப்ரைஸ்ன்னு கூட தெரியல. ப்ரைஸ் டேக் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு. ஆனால் பட் இது செராமிக் இல்லை, பிளாஸ்டிக் மாதிரி தான் சவுண்ட் இருக்குது. பிளாஸ்டிக் தான், பட் கொஞ்சம் நல்ல கிரேட் பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நல்லா இருக்குது. அண்ட் தென் இந்த பவுல், இது எல்லாமே வந்து மிக்சிங் பவுல் இல்லை பாஸ்தா பவுல், அதுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இந்த பவுல், இது வந்து ஜஸ்ட் 60 rupees தான். இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இதை விட. இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அண்ட் ஹெவியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அதனால தான் ப்ரைஸ் கம்மின்னு நினைக்கிறேன். இது வந்து 160க்கு மேலே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 60 rupees. அண்ட் இதுவுமே வந்து பாஸ்தாக்கு இல்லை ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கினது தான். பெரிய சைஸ் பவுல் தான். பாஸ்தாலாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி பெருசாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் சர்வ் பண்ணுறதுக்கும் கேமராலாம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பவுல் வாங்கினது. அண்ட் தென் இதுவும் வந்து இப்போ என்னோட வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கிளிப்பிங்லேயுமே இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் எப்போது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஸ்டில் வீடியோவில் காட்டணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து 199. இது அழகாக இருக்குது. இன்னும் டேக் கூட பிரிக்காமல் வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து இந்த க்யூட்டாக இருக்கிற ஒரு ஃப்ளவர் வேஸ். இது வந்து பிளாஸ்டிக் தான். கீழே வந்து ஜூட் வச்சு இது பண்ணியிருக்காங்க, லேஸ் அண்ட் ஜூட் வச்சு. இது நான் ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய கிளிப்பிங்ஸில் இது ஆல்மோஸ்ட் என் வீடியோவில் எல்லா கிளிப்பிங்ஸ்லேயுமே இது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் மெயினாக ஒரு ஏஸ்தெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து 199. இது க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது நான் வாங்குகிற பிளான்லேயே நான் போகல. பட் ஸ்டில் இது பார்த்தோன்னே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி, இதெல்லாம் வந்து சின்ன சைஸில் என்கிட்ட இல்லை. ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்னது வேணும் அப்படின்றதுக்காக இதுவும் வாங்கிட்டேன். இது எல்லாமே இதில் ஒரு ப்ரைஸ். இது வந்து 99 rupees. அண்ட் தென் இது வந்து 69 rupees. ஒன்று ஒரு ப்ரைஸில் இருந்தது. இது வந்து ஆயில் ஸ்ப்ரே பாட்டில். எனக்கு வந்து தோசைக்கு அதுக்கு சப்பாத்திக்கெலாம் வந்து நிறைய ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் இப்போல்லாம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுனால ஆயில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் தோசை சுடும் போதெல்லாம் எனக்கே தெரியாமல் வந்து நிறைய ஆயில் போட்டு தான் சாப்பிடணும், அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசு வந்து ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு வந்தது. இது இன்னும் யூஸே பண்ணலை. இது வாங்கியே இப்போ 2 வாரம் மேலே ஆகுது. யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதோட ப்ரைஸ் வந்து, இது வந்து கிளாஸ் பாட்டில். இதோட ப்ரைஸ் வந்து 222.
ஸோ 200க்கு மேலே. அண்ட் நான் இந்த ஷாப்பிங்லேயே வாங்கின கொஞ்சம் காஸ்ட்லியான திங் அப்படின்னா இதுதான், என்னோட குக்கர். ஸோ பட்டர்ஃப்ளை கர்வோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர். இது வந்து நான் ப்ரெஷர் குக்கர் வந்து எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. நான் ஃபாஸ்ட்டாக மார்னிங் வந்து குக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரெஷர் குக்கர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டில் நான் லாஸ்ட் டைம் போய் வாங்கினப்போ எப்போவும் எங்கள் அம்மா கூட போய் வாங்குவேன், இல்லை எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் லாஸ்ட் டைம் நானே போய் வாங்குறேன், ஷாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குக்கர் வந்து டெய்லி யூஸ்க்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு சின்னதாக சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அலுமினியம் குக்கர் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்கணும்னு நினச்சி போனேன். பட் எனக்கு தெரியல அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இல்லை அலுமினியமா என்னன்னு எனக்கு அப்போ தெரியல. ஓகே, சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அலுமினியம் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் அதில் நான் குக் பண்ண முதல்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது நமக்கு நல்லதா இல்லை கெட்டதா இதில் குக் பண்ணா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரியே என் பையன் வந்து விளையாடும் போது அந்த குக்கரை வந்து கீழே போட்டு உடச்சி ஹேண்டில்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து இப்போ யூஸ் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்குது. அதனால ஒரு சின்ன குக்கர், குட்டி குக்கர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து வாங்கிட்டேன். அண்ட் இதுதான் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தது. 3200 சம்திங் போட்டிருக்கு எம்ஆர்பி. அண்ட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 2700 மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 3000 தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். பட் போகிறதுக்கு டைமே இல்லை. அண்ட் ஆன்லைனில் வாங்கினா அகெயின் வந்து அலுமினியம் வாங்கி ஏமாந்துருவோம் அப்படின்னு சொல்லி வாங்காமலே இருந்தேன். ஃபைனலி அங்கே போய் பார்த்தப்பறம் இதை வந்து வாங்கிட்டேன். இது ஆக்சுவலாக நான் வாங்கணுன்ற ஐடியாலே நான் வந்து போகல. நான் சும்மா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் அண்ட் இந்த மாதிரி பவுல் வாங்கணும் அப்படின்னு தான் வந்து டிமார்ட்கே போனேன். பட் இந்த குக்கர் வந்து அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சோ, நம்ம குக்கர் வாங்கணும்னு நினச்சோம்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இதை வந்து வாங்கினேன். இது ஒன்று தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு, 3000 ஆகிடுச்சு. அண்ட் இந்த ப்ரைஸ் இது எல்லாமே சேர்த்து பில் வந்து 5000 மேலே வந்துருச்சு. இது நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. பட் ஸ்டில் இதை வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குள்ளே இது யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த அலுமினியம் குக்கர்லேயே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோவா வந்து விருப்பம் இருக்குல்ல. பட் ஸ்டில் இது வந்து வீடியோ எடுக்கலாம், ஓகே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் அப்படியே வச்சுருந்தேன். என்கிட்ட வந்து நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ஸ் இருக்குது. பட் வந்து டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி சின்ன குக்கர், இந்த மாதிரி குட்டி சைஸ் குக்கர் தான் நமக்கு யூஸ் ஆகும். பெரிய சைஸ் குக்கர்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு யூஸ் ஆகாது. ஸோ அது எல்லாமே வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால இந்த மாதிரி குட்டி குக்கர் தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி வந்து வாங்கிட்டேன். பட் இன்னும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஹோப் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடல்ட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு வந்து நம்ம பெரியவங்களாயிட்டோம், வயசாயிடுச்சு அப்படின்றத வந்து காட்டுற மாதிரி சில விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த ஷாப்பிங் போனப்போ தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம எங்கேயாவது மால் போகிறோம், இல்லை எங்கேயாவது ட்ரெஸ் ஷாப் பண்ண, இல்லை மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஷாப் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் வந்து எக்ஸைட் ஆகும், ஹாப்பியாக இருப்போம். பட் இப்போலாம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி டிமார்ட் போனால் இல்லை ஹோம் சென்டர் போனால் இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்க போனால் வந்து செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அண்ட் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்குது. இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் அம்மா கூடலாம் ஷாப்பிங் போனால், அம்மா நீ வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த பக்கம் எங்கேயாவது போயிட்டு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இதெல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இப்போலாம் வந்து இதில் தான் இன்ட்ரெஸ்டே இருக்குது. இந்த ட்ரெஸ் ஷாப் பண்ண போகும்போது, மேக்கப் ஷாப் பண்ணும்போதெல்லாம் போயிட்டு போன உடனே குயிக்காக வந்துடுற மாதிரி இருக்குது. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு நம்ம ஷாப் பண்ண முடியாது அப்படின்னு. பட் அன்றைக்கி டிமார்ட்டில் போயிட்டு நான் வாங்குறேனோ இல்லையோ, ஸ்டில் நான் வந்து எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த திங்ஸ்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அடல்ட்டிங்னு சொல்லுவாங்க போல். அண்ட் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், அமேசானில் இல்லை மீஷோவில் அந்த மாதிரி. இது வந்து மீஷோவில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 2 செட் ஆஃப் 2 வந்து வாங்கினேன். இது ஒன்று நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் தான், அழகா இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கிற திங்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எங்கேயாவது பார்த்தேன்னா விடமாட்டேன், உடனே வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட்
இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு. அண்ட் இது கூட வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஸ்ட்ரா வரும். இது வந்து செட் ஆஃப் 2. இன்னொன்று வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது ஒன்று வந்து வீடியோக்காக பிரிக்காம வச்சிருந்தேன். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொன்னேன்ல. அது வந்து என்னன்னா, இது மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஜார் வந்து நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இதில் தான் வந்து கம்மங்கூழ் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ டெய்லியுமே இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். அண்ட் ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணும்போது அதை கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ நான் டெய்லி யூஸ் பண்ணுறத வந்து உடைச்ச உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ அதை வாஷ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே வந்துடுச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் எனக்கு உடனே வேணும், அந்த மாதிரியே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்குமெண்ட்டோடையே வாங்கினது தான் இது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி க்யூட் திங்ஸ், இந்த மாதிரி க்யூட்டான ஸ்டப்ஸ் இல்லை. இப்போ இந்த ஃப்ளவர் கூட எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு, இல்லை இதை வந்து யாரோ பிச்சுட்டாங்க, இல்லை என் பையன் பிச்சுட்டான் அப்படின்னா எனக்கு அவ்வளோ அப்செட் ஆயிரும். வேற எந்த திங்ஸாக இருந்தாலும், ஏதோ பெரிய பொருள் வந்து உடஞ்சிருச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு அவ்வளோ அப்செட் ஆகாது. பட் இந்த மாதிரி சின்ன விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் வந்து அது ஏதாவது ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து சேடாக ஃபீல் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி நான் மட்டும்தான் இருக்கேனா, இல்லை வேற யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம்னு சின்ன சின்ன பொருளாக இருந்தால் கூட அதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் இது வந்து ஒரு காஃபி மக், குட்டியாக போவோட இருக்கும். அண்ட் ஷேப் வந்து ரவுண்ட் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். அழகாக இருக்குல்ல. இது நான் இன்னும் எந்த வீடியோலையும் காட்டலன்னு நினைக்கிறேன். பட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டில் இதையும். இதை நான் காட்டினேன்னா காட்டலையா வீடியோஸில்? காட்டலன்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்யூட்டாக இருக்குல்ல. அண்ட் இன்னொரு காஃபி மக் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இது வந்து ஆன்லைனில் வாங்கினது, மீஷோவா அமேசானா மறந்துருச்சு எனக்கு. அண்ட் இதோட பாக்ஸுமே இல்லை. ஸோ இது வந்து ஆன்லைனில் வாங்கினது. இன்னொரு காஃபி மக் நீங்கள் வந்து என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலர் காஃபி மக். அதில் வந்து க்யூட்டுன்னு எழுதியிருக்கோம். அந்த காஃபி மக் வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான், இந்த திங்ஸ் கூட வாங்கினது தான். பட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது கிச்சனில் இருக்குது. இது வந்து என்னன்னா, இது ஒரு ஆர்கனைசிங் ட்ரே மாதிரி. இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கிச்சனில் நம்ம ஏதாவது திங்ஸ் இல்லை பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உள்ளேருந்து நம்ம இப்படி எடுக்கும்போது இடிக்கும், உடைக்கும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல, ஃபீல் பண்ண தேவையில்லை, வரி பண்ண தேவையில்லை. இது வந்து நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஆயில் பாட்டில்ஸ் இருக்குது. எண்ணெய் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் ஊற்றி வச்சுருப்பேன். அது கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற பாட்டில். அது வந்து பெருசாக இருக்கிறதுனால, ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால, நான் ஒரு டைம் குக் பண்ண எடுக்கும் போதும் அது வைக்கும் போது இன்னொரு பாட்டில் கூட வந்து இடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இடிக்கும் போதே உடஞ்சிரும் போல். அந்த மாதிரி வந்து ஒரு சில சமயம் வீடியோ எடுத்துகிட்டு ஹரிபரியாக வந்து ஒர்க் பண்ணும்போது அதை வந்து இடிச்சிடுற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஸோ அப்படி இடிக்கும் போது விழுந்துருச்சுன்னா, கீழே விழுந்துருச்சுன்னா வந்து உடஞ்சிரும் அப்படின்றதுனால அது என்னோட ஹைட்டில் வந்து அந்த ஷெல்ஃபில் இருக்கும். வேறு எங்கேயுமே வந்து எனக்கு நான் எப்பயுமே எடுக்கிற திங்ஸ்லாம் வந்து கீழே ஷெல்ஃபில் இருக்கும். இந்த ஆயில் பாட்டில் மட்டும் மேலே இருக்கும், என் தலைக்கு மேலே இருக்கும். ஸோ அதுக்கு இது நான் விழ வச்சுட்டேன் அப்படின்னா அந்த பாட்டில் அர்ஜென்ட்டில், அது கரெக்டாக என் ஃபேஸில் தான் வந்து லேண்ட் ஆகும். அந்த பயம் வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு 1-2 வாட்டி வந்து அந்த பாட்டில் ஆல்மோஸ்ட் என் ஃபேஸ்லேயே விழுந்திருக்கும். அந்த மாதிரி வந்து 2-3 வாட்டி ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக அந்த மாதிரி ஆனதுனால அந்த பாட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடாது, நம்ம வந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும், இல்லை ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம ஃபேஸில் தான் லேண்ட் ஆக போகுது அப்படின்னு நான் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரே வாங்கினேன். இந்த ட்ரேயில் வந்து நம்ம அந்த பாட்டில்ஸ் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இதை வேறு எங்கேயாவது வச்சுக்கலாம், இல்லை அங்கேயே வச்சா கூட இது உள்ளே நம்ம வச்சுருவோம்ல, வந்து கீழே விழுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் இந்த ட்ரே வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாட்டில் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டு எடுக்கிறதுக்கும் அது வந்து அப்படியே கீழே விழுந்துடும். பட் இந்த ட்ரேயில் நான் வைக்கும் போது இப்படி வச்சிருவேன் உள்ள. அண்ட் இது வந்து விழுறதுக்கு சான்ஸ் இல்லை, என் மேலே விழுறதுக்கு சான்ஸ் இல்லை.
அதுக்காக தான் இதை வந்து வாங்கினேன். இது வந்து மேபி இது சின்னதாக யூஸ்லெஸ்ஸாக வந்து ஃபீல் ஆகலாம், பட் எனக்கு இது யூஸ் ஆகும்னு நினச்சி தான் வாங்கினேன். அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான பொருள். இது நான் இன்னைக்கு மார்னிங் தான் பிரித்தேன். இன்னைக்கு என்னோட ஸ்டவ்வோட லைட்டர் இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. அப்பப்போ வந்து ஒர்க் ஆச்சு, அப்பப்போ வந்து ஒர்க் ஆகாமல் போயிட்டுச்சு. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இன்னைக்கு மார்னிங் வந்து இத்தனை நாள் வந்து நான் இதை எடுக்கவே இல்லை, இந்த திங்ஸ் கூட இருந்து இதை எடுக்கவே இல்லை வீடியோ எடுக்கணுன்றதுக்காக. பட் இன்னைக்கு மார்னிங் வந்து கரெக்டாக என்னோட லைட்டர் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், அது வந்து ஒர்க் ஆகலை, பழைய லைட்டர். ஸோ இதை எடுத்துடலான்னு சொல்லி இன்னைக்கு மார்னிங் தான் இதை வந்து வெளியே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஸ்டவ் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டவ் தான். ஹாப் டைப்பில் நம்ம இப்படி டர்ன் பண்ணால் அதாவே வந்து ஆன் ஆகிடும்ல, அந்த மாதிரி ஸ்டவ் தான். ஸோ என்னோட ப்ரெக்னென்சி டைமில் வந்து மாதக்கணக்கில் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஸ்டவ் யூஸ் பண்ணவே இல்லை வீட்டில். இங்கே யாருமே யூஸ் பண்ணாமல் அந்த ஸ்டவ் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. பேட்ரி போச்சா இல்லை வேறு எதுவும் அதுக்கு பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அன்னிலேருந்து நான் ரிட்டன் வந்துட்டு பார்த்தா அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலை. அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு அப்போதைக்கு லைட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. அது வந்து அதை நான் ரிப்பேர் பண்ணணும்னு நான் வந்து ட்ரை பண்ணலை, ஏன்னா குழந்தைய வச்சுட்டு அதெல்லாம் வந்து யோசிக்கவே இல்லை நான். ஸோ இப்போல்லாம் வந்து ஸ்டவ்னால என்னோடய ஸ்டவ்வே வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்றதே எனக்கு மறந்துருச்சு. லைட்டர் யூஸ் பண்ணாதான் யூஸ் ஆகும் அப்படின்ற அளவுக்கு அப்படியே மாறிடுச்சு. அது என்னைக்கு நான் வந்து சரி பண்ணுவேன் என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு லைட்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்றனால இதுவும் வாங்கியாச்சு. ஸோ இவ்வளோதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். இதை நான் காட்டணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி என்னால் வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. ஸோ ஃபைனலி இன்னைக்கு வந்து காட்டி முடிச்சிட்டேன். பட் இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து என் கிச்சனுக்கு போகுமான்னா கிடையாது. ஏன்னா நான் வந்து கிச்சனே இன்னும் க்ளீன் பண்ணலையே. க்ளீன் பண்ணால இந்த திங்ஸ்லாம் கொடுப்பேன் நான் கிச்சனில் வைக்கிறதுக்கு. இப்போ திரும்ப நான் எப்படி இதெல்லாம் அன்பேக் பண்ணி உங்ககிட்ட காமிச்சனோ அதே மாதிரி பேக் பண்ணி கொண்டு போய் என் ரூமில் தான் வைக்க போகிறேன். அந்த கிச்சனை வந்து நான் என்னைக்கு க்ளீன் பண்ணுவேன், எப்போ இதெல்லாம் வந்து மாற்றி வைப்பேன் அப்படின்னு எனக்கே சுத்தமாக ஐடியா இல்லை. சுத்தமாக எனக்கு வந்து டைமே இல்லை. யூடியூப் பண்ணணும் அண்ட் எடிட்டிங் வேலை பண்ணணும், குழந்தைய பார்க்கணும் அண்ட் வீட்டில் நான் அப்பப்போ வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கே நான் வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன், நான் வீடு க்ளீனாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு சர்வைவல் திங் வந்து நான் பண்ணுறதே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நாளில் நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னாலே அதுவே வந்து எனக்கு பெரிய விஷயம்தான்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த டீப் கிளீனிங் வேலையிலலாம் இறங்க முடியாது. இறங்கிட்டேன்னா அப்படியே வந்து 2 நாள் அதுலேயே போயிடும். ஸோ எப்போ ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு பார்த்து நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் அதை வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணேன்னா சுத்தம் எனக்கு கண்டிப்பாக 2 நாள் ஆகிடும். அண்ட் வீடியோ ஷூட் பண்ணலை அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திங்ஸ்லாம் வந்து கிச்சனில் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். பார்க்கலாம், அது வந்து நான் எனக்கு டைம் கிடைக்கிறத பொறுத்து தான். இதை நான் எப்படி கிச்சனில் அரேஞ்ச் பண்ணுறேன், இல்லை என்னோடய கிச்சன் இப்போ எப்படி இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறது, இது எல்லாமே வந்து எனக்கு டைம் இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். அண்ட் நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து 3 மணி மேலே ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம போய் லஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போகுது. இன்னைக்கு சம்ஹவ் ரொம்ப லேசியாக ஸ்டார்ட் ஆன டே வந்து எப்படியோ கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸ், சாம்பார், அப்புறமா ஆம்லெட் தான். சிம்பிளாக வந்து லஞ்ச் முடிச்சாச்சு. இதை நான் சாப்பிட்றதுக்கே வந்து 3:30 ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பப்பு தூங்க வச்சுட்டு அப்புறம் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய லஞ்சே சாப்பிட வந்தேன். ஸோ சம்ஹவ் லேசியாக ஸ்டார்ட் ஆன டேவை வந்து ப்ரொடக்டிவாக சேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.